சுந்தரமகாலிங்கம், சந்தனமகாலிங்கம் மலைக்கு நாம் வந்திருக்கிறோம். பாருங்கள், மணல் ஜல்லி இதெல்லாம் வந்து நம்ம பக்தர்கள் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேலே ஏற்றிட்டு போகிற மாதிரி. ஓம் நம சிவாய். சதுரகிரின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த மலை வந்து 4 புறமும் 4 மலையாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நேரில் போகிறவங்க அம்மாவை எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருப்பாங்க, சூட்சமாக இருப்பாங்க, கண் கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பழைய சுவாமியாட்டுக்குது. இங்கே உள்ளே இருக்கிற கருப்பனார் அவருக்கு உட்காந்தானக்குது. நம்ம போனோன்னு எந்திரிச்சுக்கோம் பாருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியாக போகும். இந்த கைத்தை பிடிச்சி தான் நம்ம இறங்கி ஆகும். இப்போ ஒரு சொட்டு தண்ணி இல்லை பாருங்கள். இங்கேயும் மழை காலத்தில் வரும்போது ரொம்ப கவனமாக தான் வரும். இந்த சூரிய ஒளி மலை மேலே படுறது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நம்ம கொண்டு வர பொருள் நம்மளே கொண்டு போயிட்டா ரொம்பவும் நல்லது. ஏறா, ஏன் மூச்சு வங்குதா? ஏர் மாடு வச்சுட்டு ரெகுலராக இங்கே வந்து இங்கே மேய்ப்பாங்களாமா. அந்த நேரத்தில் வந்து சிவபெருமான் வந்து சாமிக்கு அபிஷேகம் பூஜைலாம் பண்ணும்போது சாமியோட திருவுருவத்தில் முகம் தெரிஞ்சுது. சிவபெருமான் வந்து சிவனடியார் ரூபத்தில் வந்து பதஞ்சலி முனிவருக்கா காட்சி தந்த சிவபெருமான் நினைக்கிறேன். இந்த நாவல் விட்டு சக்கரை வியாதிகளை குணப்படுத்துகிற ஒரு மகத்துவம் இருக்குது. இதுதான் பிலாவடி கருப்புசாமி கோவில். இங்கே வந்து சிவபெருமானை திருமணம் செய்யறதுக்காக இருந்தால் சவுண்டு போடாது போதுண்ணா. என்ன கோரக்கர், போகர், அகத்தியர் அங்கே தெரியுது பாருங்க. தவசி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர 2 ரோகரா சுற்றியுமே மலைகள் தாங்க. பயப்பவர் வந்து ஆள் வரலைன்னா நின்றுக்கிறாரு பாருங்க. வருவார். சந்தன மகாலிங்கர் திருக்கோயில் சதுரகிரி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலையிலே முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சிவ தலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். சித்தர்கள் வாழக்கூடிய மலை, சிவபெருமான் இருப்பிடமாக கருதக்கூடிய ஒரு மலை. 18 சித்தர்களும் இங்கே சூட்சும ரூபத்தில் உலாவுகிற மலை. சிவபெருமான் இன்னமும் இந்த மலையில் தான் இருக்கார் அப்படிங்கிற நம்பப்படுற ஒரு மலை. மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மலை. அதுதான் நம்ம சதுரகிரி சுந்தரமகாலிங்கம், சந்தனமகாலிங்கம் மலைக்கு நாம் வந்திருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட வந்து 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2016, 15 அப்போல்லாம் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை வந்திருக்கிறோம். இப்போ வருஷம் கழித்து வந்திருக்கிறனால இப்போ நம்ம சுந்தரமகாலிங்கம் அப்போ நான் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க போகலாம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 6 மணி சரியா. இதுக்கப்புறம் தான் அந்த கோவில் அடிவாரம் கேட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குங்க. தானிப்பாறை வழியில் நம்ம ஏறிட்டுருக்குறோம். வாங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க கார் பார்க்கிங். யாருமே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். பாருங்கள், மணல் ஜல்லி இதெல்லாம் வந்து நம்ம பக்தர்கள் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேலே ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. கூட்டமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இன்னும் கேட்டு ஓப்பன் பண்ணலைங்க. அங்கே விநாயகர் இருக்கிறாரு, பஞ்சமுக விநாயகர், அரச மரத்துக்கடியில் அவரா பஞ்சமுக விநாயகர் பாருங்கள். ஓம் நம சிவாய். நாங்கள் ஒரு 5 பேர் இங்கே இருக்கிறவங்க தான் ஏறுறோம். போகிற வழியில் உங்களுக்கு எதாவது இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன்.
உள்ளே நுழையிறதுக்கான சீட்டு வாங்கியாச்சுங்க. ஆளுக்கு 10 ரூபா, 4 பேர் வந்துருவா 40 ரூபா. இருக்கிற பைரவர் கதவை திறந்த உடனே ஃபஸ்ட் ஆளாக அவர் தாங்க ஓடுறாரு. இவர் தான் ஃபஸ்ட் ஆளாக. அங்கே படுத்துருக்கிற இடத்துலேருந்து எங்கள் பின்னாடியே வந்துட்டார். பார்த்துட்டு மாப்பு பிடிச்சிட்டே வந்துட்டார். வந்துட்டு கேட்டு திறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் போகிறாரா, அந்த உடனே சந்தில் பூந்து உள்ளே வந்துட்டார். இவர் ஒன்று தான் ஒரு கோஷ்டியாகவும் இருக்காங்க. ஒரு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன். இந்த மலை சதுரகிரின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த மலை வந்து 4 புறமும் 4 மலையாக இருக்கிறதுனால இந்த வேதங்கள் 4 வேதங்கள் இப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு மலை, மொத்தம் 17-16 மலைகள் தொடர்ச்சியாக இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பாதை இப்படி தாங்க இருக்குது. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம். கூட்டத்தில் வந்திருப்பீங்க, இப்போ கூட்டமே இல்லாமல் சூப்பராக சதுரகிரி அப்பனை பார்க்க போகிறோம். மலையோட முதல் படிங்கிற மாதிரி விநாயகர் கோயில் வந்துட்டோங்க. இங்கே வந்து கும்பிட்டு இங்கே பைரவர் இருப்பாங்க, அம்பாள் இருப்பாங்க. அப்படியே கும்பிட்டு அப்படியே நம்ம போகலாம். போனோடனே பச்சையம்மா இருப்பாங்க, அப்புறம் கருப்பசாமி இருப்பாங்க. வாடா வாடா. இப்போ தாங்க சாமி கோவில் திறக்கிறாங்க. அப்படியே வழிபட்டுட்டு அப்புறமேல அப்படி இந்த பாதையில் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடலாம். சாமி வழிபட்டாச்சுங்க. சுண்டல் இப்போ சாமி பிரசாதம். காலையில் அருமையான அம்மாவோட தரிசனம். கண்ணுக்கு குளிர்ச்சியாக, மனசுக்கு நிறைவாக. அவ்வளோ நீங்கள் வந்து நேரில் போகிறங்க அம்மாவை எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருப்பாங்க, சூட்சமாக இருப்பாங்க. கண் கூட நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தான். நாங்கள் எந்திரிச்சோன்னே வந்துட்டே இருக்கிறோம். அவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. இவர் இந்த அண்ணா வந்து புதுசு. நாய் பாருங்கள் பின்னாடி போதும். இங்கெல்லாம் தண்ணி சீசன் அப்போ வந்து நல்லா அருவி மாதிரி ஊற்றாக ஓடும். இந்த இடத்துலலாம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து வன பேச்சியம்மா கருப்பசாமி சாத்தியிருக்காங்க. வெளியிருந்தே கும்பிட்டு போவோம். கும்பிட்டு இந்த வழியாக போகணும். இங்கே பாருங்கள், பழைய சுவாமியாட்டுக்குது. இங்கே உள்ளே இருக்கிற கருப்பனார் அவரோட சிலையோட பழைய சுவாமியாட்டுக்குது. இங்கேயும் பழுது அடைஞ்சி போய் கிடக்கு. இங்கே பாருங்களேன், இல்லை ஒரு முருகன் சிலை அவ்வளோ அழகாக இருக்குது. போகலாம். கொஞ்சம் மேலே ஏறி வந்த உடனே இங்கே 2 லிங்கங்கள் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நாகபுத்திரர் இருக்கும். இங்கே ஒரு லிங்கம், அங்கே ஒரு லிங்கம். கருப்பசாமி இந்த மலை சுற்றி ஒவ்வொரு மூலைக்கும் 4 திசையிலையும் இருப்பார். பார்க்குறீங்களா, உட்காந்தான் இருக்குது. நம்ம போனோன்னு எந்திரிச்சுக்குவோம் பாருங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான், பார்த்துட்டே இருங்க. 10 நிமிஷத்தில் பின்னாடியே வருவோம் பாரு. செடிக்குள்ளே அசைகிற இதெல்லாம் கவனிக்கிறான். சின்ன சின்ன சத்தங்கள் வருதில்ல, அதெல்லாம் கவனித்து நின்று பார்க்குறான். இதெல்லாம் தண்ணி நிறையா போகும். மாங்கல்லியே ஓடிக்கிட்ட வந்தேங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியாக போகும். இந்த கைத்தை பிடிச்சி தான் நம்ம இறங்கி ஆகும். இப்போ ஒரு சொட்டு தண்ணி இல்லை பாருங்கள்.
இதுக்கப்புறம் வந்துடும் மழை காலம் தான். பாருங்கள தண்ணி குதிரை ஊற்று மேலே பறித்து கீழே போடுறானுங்க மேலே இருக்கிறவனுங்க. இங்கே அங்கங்கே குப்பை தொட்டிகள் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற பொருள் கவரு பிளாஸ்டிக்கெல்லாம் இதில் போட்டிங்கன்னா அவங்க வந்து க்ளியர் பண்ணிடுவாங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:50 50 நிமிஷம் ஆகுது. அப்போ நம்ம வழுக்குப்பாறைக்கிட்ட வந்துட்டோம். இங்கே இருக்கு பாருங்க, பாறையிலே படிக்கட்டுகள் செதுக்கியிருப்பாங்க. வெள்ளியங்கிரியில் எப்படி அந்த பாறையிலே படிக்கட்டு செதுக்கியிருந்தாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் மழை காலத்தில் வரும்போது ரொம்ப கவனமாக தான் வரும். ஏன்னா கூட்டம் அதிகமாக வரும்போது இங்கெல்லாம் நடக்கவே முடியாதுங்க. பைரவர் ஒருத்தர் நின்று கூட்டிகிட்டு வருது. பாறை அத்தி ஊத்து இதெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணியாக போகும். இந்த பாறையோட வடும்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அது வரைக்கும் போகும். இது வளர்ந்து வரும். செயின் எல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கெல்லாம் தாண்டி வர்றது பெரிய விஷயமா இருக்கும். இந்த சூரிய ஒளி மலை மேலே படுறது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஒரு தண்ணி டேங்க் அமைச்சிருக்காங்க. தண்ணி வேணால் ஃபுல் பண்ணிக்கலாம். இந்த பைப் மூலிமா வந்து இதில் நிரப்பிடுவாங்க, பிடிச்சிக்கலாம். இந்த மலையில் செப்பல் இல்லாமல் நடக்கிறது ரொம்ப புண்ணியம். இந்த மாதிரி ஷூவெல்லாம் போட்டு வந்து கீழே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்து போயிடுச்சு எடுத்துகிட்டு போகிறது சங்கட்டமாக இருக்குன்னு இங்கே விட்டு போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்கே வந்து நம்ம கொண்டு வர பொருள் நம்மளே கொண்டு போயிட்டா ரொம்பவும் நல்லது. இது வந்து இந்த காட்டை வந்து தூய்மையான காட்டை அசுத்தப்படுத்திடும். பேப்பரெல்லாம் இந்த சந்து அங்கே இங்கெல்லாம் கிடக்கு. சின்ன சின்ன கவர் தான், ஒன்றும் இல்லைன்னா எல்லாம் நினைக்கலாம். 30 பேர் 40 பேர் 50 பேர் செருப்பெல்லாம் இங்கே விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் இங்கே விட்டுட்டு போகிறனால மறந்துடுவாங்க. இது இங்கே தான் கிடக்கும். இடம் பாருங்க எப்படி இருக்குண்ணே. ஏறா ஏன் மூச்சு வாங்குதா? ஏறு இவனும் கீழேருந்து வந்துட்டேக்கிறான். இன்னும் 2 கோஷ்டிங்கெல்லாம் அங்கே போயிடுச்சிங்க. சத்தம் போட்டுகிட்டே போச்சு காட்டுக்குள்ளே. கூட்டத்தோடு வந்தால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு லேட்டாகும். இப்போ நேரமாக வந்தனால இவ்வளோ தூரம் வந்ததே தெரில. 3/4 மணி நேரமாக நடந்துருக்கோம். இப்படி தாங்க அந்த பாதை ஏறி இந்த பள்ளத்தாக்கோட ஓரமாக தான் போகும். மழை காலங்களில் இந்த மலைக்கு நீங்கள் ஏறும்பொழுது மண் தண்ணி கல்லெல்லாம் நிறையா தண்ணியெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கெல்லாம் ரொம்பவும் கவனமாக போகணும். இதில் அதெல்லாம் தண்ணி வருங்க. இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக வரும். இந்த சதுரகிரி 2016 அப்போ முத வந்தப்போ எனக்குள்ளே அவ்வளோ ஒரு
எனக்குள்ளே அவ்வளோ ஒரு எண்ணம் ஒழிக்க இருந்தது. அப்போல்லாம் யூடியூப் அவ்வளோக்கு இல்லைங்க, நான் பார்க்கல. எங்கிட்ட அந்த யூடியூப்பு செய்திகளில் தான் நம்ம பார்ப்போம். அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன். 2015 16 தெரில எனக்கு. கூப்பிட்டு வந்தாங்க நாளைக்கு. அது ஒரு பௌர்ணமி நாட்களில் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போலேருந்து தொடர்ந்து ஒரு 2-3 வருஷம் நான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னால் வர முடியல, என்னன்னு தெரில. அதெல்லாம் அவர் நினச்சா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வேணால் உண்மை தான். இந்த மலைக்கு தாணிப்பாறை ஒரு வழி இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மலைக்கு ஒரு 4 வழி இருக்குது. அதில் 3 வழியில் தான் மக்கள் போக முடியும். அதுவும் ஆடி அமாவாசைக்கு வருஷநாடு பாதை, அந்த உப்புத்துறை, அந்த இன்னொரு லைன் சொல்கிறாங்க வாழைத்தோப்பு பாதை, வருஷநாடு பாதை, தாணிப்பாறை வழி. தாணிப்பாறை வழி எப்பயுமே மாதத்தில் திறப்பாங்க. பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் அந்த நாட்களில் திறப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் அலோவ் பண்ணிக்கிறாங்கல்ல எல்லா நாட்களையும் போகிற மாதிரி, அதனால் இப்போ எல்லா மக்களும் வராங்க. முன்னாடி ஒரு குரூப் போகுது, பின்னாடி ஒரு குரூப் வராங்க. நம்ம சென்டராக போயிட்டுருக்குறோம். ஒரு பயமும் இல்லை, ஏன்னா இறைவன் நம்ம சதுரகிரி சுந்தரமகாலிங்க அப்போ இருக்கிற மண் இது எல்லாம் அவர் பார்த்துக்குவார். இங்கே தாங்க காராம் பசு தடம். பசு மாட்டோட காலை அச்சு இங்கே இருக்கும். இங்கே பாருங்க, இதுக்கு ஒரு வரலாறே இருக்குங்க. என்னங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க கேரக்டர் பேர் எனக்கு தெரியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு வாயில் நுழைய முயற்சி பண்ணேன். ஒவ்வொருத்தரோட பேரும் பழைய காலத்து பேராக இருக்கிறதுனால எனக்குள்ளே நுழையலை. அந்த மலையில் மாடு மேய்ச்சிட்டு ரெகுலராக இங்கே மேய்ப்பாங்களாமா. அந்த நேரத்தில் சிவபெருமான் முனிவர் ரூபத்தில் கேட்டிருக்காரு அந்த அம்மாட்ட, அம்மா எனக்கு பால் தருவீங்களா, பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பசுமாட்டு மடியிலேருந்து. இதே அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இதே போல் எனக்கு தினமும் தருவீங்களாமா அப்படின்னா, சிவபெருமான் தான் வேறொரு ரூபத்தில் வந்திருக்காரு கேட்குறாரு. அந்த அம்மா சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக வரும்போது அவங்க கேட்கும்போது கொடுத்துட்றாங்க. பாலோட அளவு கம்மியாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மா பின்னாடி நம்ம இந்த பாதையில் வந்தோம் பார்த்தீங்களா, இதுலேயே வந்திருக்காங்க. பின்னாடி தொடர்ந்து போய் பார்த்துருக்காங்க. அவர் அந்த பாலை குடிச்சிட்ருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பாவும் மாமனாரும் தெரில, என்ன பண்ணுறாருன்னா அந்த தடி எடுத்து, கொம்பு எடுத்து அவங்க பெண்ணை அடிச்சிட்றாரு. அடித்தோடனே அவங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வடியுது. அப்புறம் அவங்களுக்கு கல்லா மாறு அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க. அவங்க இன்னும் அங்கேயே கல்லாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெண் காவல் தெய்வமாக இருக்காங்களாம். இவர் மனைவி இல்லாமல் அப்படியே அலைஞ்சி திரிஞ்சு சாமிக்கிட்ட வேண்டி வரமாக இருக்கார். அப்புறம் அவர் ஒரு சொல்கிறாரு, நீ போன பிறவியில் சிற்று இன்பத்துக்கு ஆசைப்பட்டனால தான் பொண்ணை இந்த பூலோகத்தில் நான் பிறப்பெடுக்க வச்சேன். அந்த பிறப்பை விமோச்சனத்துக்காக தான் உனக்கு இந்த செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பாவ விமோச்சனத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 18 சித்தர்களும் சேர்ந்து சிவபெருமானை இங்கேயே இருக்கும்படி வேண்டி கேட்குறாங்க. அதனால் அவர் இங்கேயே சுயமாக சாய்ந்த கோலத்தில் காட்சி அளிச்சிட்ருக்கிறாரு. அவருக்கு சுந்தர மூர்த்தி சித்தர் பால்னால் அபிஷேகம் பண்ணாங்க. அதனால் அவருக்கு சுந்தர மகாலிங்கம். அந்த மனைவி இழந்த கணவர் இருப்பார் இல்லையா, அவர் இந்த பாதியில் போகிற சிவபக்தர்களுக்கு பால் கொடுத்து அவங்க தொண்டை செய்ய ஆரம்பித்தாங்க.
இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக கோரக்கர் சித்தரும் பதஞ்சலி முனிவரோட குகையும் இருக்குது. இங்கே போய் பார்க்க முடியும் நம்மளால். இந்த பாதையில் போனீங்கன்னா அங்கே ஒரு குகை இருக்குது. அந்த தண்ணி ஊற்று மாதிரி ஊற்றும், அருவி மாதிரி அங்கே இருக்குது. நம்ம அதில் மேலே ஏறி தான் போய் பார்க்க முடியும். இங்கே கோரக்கர் குகை இருக்குது. இது கீழே இந்த ஆற்றுப்படு கீழே அதை போய் பார்ப்போம். ஓம் நம சிவாய. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:50 ஆக போகுது. நாங்கள் இன்னமும் கோரக்கர் குகை கிட்ட தான் இருக்கோம். விளக்கு போட்டு சாமிக்கு கும்பிடலான்னு பார்த்தோம், ஒரு தீப்பெட்டி கூட இல்லை. அதுதான் எல்லாம் தொலைவிட்டு அதை விளக்கு பற்றலான்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு எல்லாம் தொலைவிட்டு இருக்கிறோம். பாருங்க, அங்கேருந்து வர தண்ணி இதில் தான் கீழே போகும். ஒரு தடவை நாங்கள் இதே மாதிரி ஒரு தாட்டிங்க 2021 நினைக்கிறேன். அப்போ வந்து சாமிக்கு அபிஷேகம் பூஜையெல்லாம் பண்ணும்போது சாமியோட திருவுருவத்தில் முகம் தெரிஞ்சுது. அப்போ இதே மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே வாழ்ந்தேன். கீழேருந்து எடுத்துகிட்டு இது வரைக்கும் வந்த ஒரு வீடியோ ஒரு பாட்டாகவும், இதுலேருந்து மேலே ஏறுறது ஒரு பாட்டாகவும் போட்டேன். அப்போ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார அந்த முதல் பாட்டு இங்கே கோரக்கர் சித்தர் குகையில் எடுத்த அந்த பதிவு மட்டும் அழிஞ்சு போச்சு. என்னன்னு எனக்கும் தெரியல. நானும் தொலை பார்த்து ஃபோட்டோ இருந்தது, அந்த ஃபோட்டோலாம் இல்லை. அது முகம் நல்லாவே பிரைட்டாக இருந்தது. ஒரு நாங்கள் 5-6 பேர் போயிருந்தோம். அந்த 5-6 பேர்லேயும் சில பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது, எல்லாருக்குமே தெரியல. நிறைய பேர் வந்தாங்க, தெரியலன்னு போயிட்டாங்க. அந்த அற்புதம் இந்த இடத்துல நடந்துச்சு. இன்னும் நிறையாவே இருக்குது. நமக்கு சில இதில் நடக்க முடியல, அதில் இது ஒன்று மறக்க முடியாத ஒன்று நல்லா நடந்தது. வீடியோ அழிஞ்சது தான் பெரிய டாஸ்க்காக இருந்தது. எப்படி ஃபோனில் 2வது பாட்டில் வச்சு இந்த வீடியோ இருக்குது, மொதல் பாட்டு மட்டும் அழியும், அதான் தெரில. அப்போது மணி 8 மணிக்கு மேலே ஆகும். 7:50 என்னமோ ஆகுது. இன்னும் 10 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்ப்போம். டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் இருந்தோம். வா படுத்துக்கிட்டே பேக்கையே மறந்துட்டேன் நான். வெயிட்டு கம்மியாக இருக்கு. இவர் தான் வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னார்ல, அதனால் நானும் பேக்கையே மறந்து. பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு பாதை, எல்லாம் தண்ணி வர பாதை. இங்கே வந்து சங்குநாதத்தை சிவபெருமான் வந்து சிவனடியார் ரூபத்தில் வந்து ஒரு போட்டி நடத்தினாராமா. இந்த சங்குநாதம் எவ்வளோ தூரம் கேட்குதோ அது என்னோடது அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி நடத்தினாராமா. அப்போ வந்து அவங்க ஊதுனாங்க, அந்த அளவுக்கு சவுண்டு போகலையா. இவர் ஊதுனோடனே 8 திக்கு சவுண்டு பரவி பயங்கரமாக கேட்டுச்சான். அதுலேருந்து சிவபெருமான் வந்து இதெல்லாம் என்னோட எல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கணக்கிட்டார். அந்த சதுரகிரி முழுவதும் 16 ஏக்கருக்கு மேலே இருக்கும். பெரிய, நான் சொல்கிறது சரியாக சொல்கிறேன்னா தெரியாது, மிக பெருசு. மேற்கு தொடர்ச்சி மலையில் இது ஒரு பகுதி. வத்ராய்ப்பு, தானிப்பாறை, இதெல்லாம் பூச்சிங்களோட சத்தம். இந்த வழியாக வந்து இங்கே வழிபட்டுட்டு அப்படி இந்த வழியாக ஏறி போவோம். பதஞ்சலி முனிவருக்கா காட்சி தந்த சிவபெருமான்னு நினைக்கிறேன். இரட்டை அப்படி தான் நினைக்கிறேன். இது என்னன்னு தெரில. அப்போது என்னன்னு தெரியும். இங்கே அகத்திரையை வழிபட்ட இடம்பாங்க. ஏதா இந்த மரம் இங்கே வந்து அகத்திரையா தியானம் பண்ணி உட்காந்துருக்கப்ப அம்மையப்பா காட்சி கொடுத்தாரோ. அவர் தான் எங்கே போய் உட்காந்தாலும் அம்மையப்பாவாக காட்சி கொடுத்தாருல இந்த இடம். அகத்திரையா வந்து தவம் பண்ண இடம்.
அவருக்கு வந்து அம்மையப்ப இங்கே வந்து காட்சி கொடுத்துடும். அதனால ஏறப்ப இறங்குறப்ப இங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணும். இந்த மரத்தடி இல்லையா? அதனால ஏறினாலும் இறங்கினாலும் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போகணும், வரணும். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்கணும். 2 மரங்களும் அப்படியே கூரை மாதிரி பின்னிக்கிட்டு இந்த இடம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஏசி கோகையா? கூலிங்கே இல்லை, எவ்வளோ வெயில் அடித்தாலும். பின்னாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் கேம்ப்பு இந்த மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த தங்கியிருக்காங்க. இந்த காட்டில் பாதுகாக்கிறதுக்கான ஒரு மலைவாழ் மக்கள் மாதிரி ரேஞ்சர் மாதிரி வச்சுருக்காங்க. வெயில் நல்லா குளிர்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இரட்டைலிங்கத்தை தாண்டினோடனே நாவல் ஊற்று வருதுங்க. இந்த நாவல் ஊற்றை குடித்தோம்னா நம்ம உடலில் இருக்கிற பல நோய்களும் தீருதுன்னு நிறைய மக்கள் நம்புகிறாங்க. உண்மையும் கூட. இந்த நாவல் ஊற்று சர்க்கரை வியாதிகளை குணப்படுத்துகிற ஒரு மகத்துவம் இருக்குது. நாவல் மரம் இதுக்கு அடியில் வர நீர் இது. திருமூல சித்தர் வந்து தியானம் பண்ணுற இடமா. அவர் திருமூல சித்தர் இன்னமும் வந்து நாவல் ஊற்று கடியில் பண்ணாங்கன்னு சொன்னால் அது இந்த இடம் வந்து காசிக்குமாங்க. நாவல் ஊற்றுக்கு மேலே ஒரு லிங்கம் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த புல்வெளிகள் அதிகமாகவே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவிலேருந்து உப்புத்துறை தங்களை அன்புடன் போகிற வருஷநாடு வழி செல்லும் வழி இதில் தாங்க வரணும் ஒரு நாள். இது வந்து ஆடி அமாவாசைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த வழி பாதை. அன்றைக்கெல்லாம் ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க. இந்த இடமே நிரம்பி கிடக்கும். நம்ம ஒரு நாள் வருவோம் கண்டிப்பாக இந்த பாதையில். இது ரொம்ப லாங். பாருங்க மரமெல்லாம் எப்படி இருக்குன்னு. பச்சரிசி பாரு. வழிபாதை பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்குல்ல. குருவிகள் எப்படி கற்றுட்டு பாருங்கள். இதெல்லாம் மழை தண்ணி ஓடி ஓடி அந்த வாய்க்கா மாதிரி ஆயிடுச்சு. வனதுர்க்கை அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. மணி கிட்டத்தட்ட 9 மணி ஆகுதுங்க. பிலாவடி கருப்புசாமி கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த டரணத்தில் போனோம்னா அந்த மிகப்பெரிய ஒரு பிலாமரம் இருக்கும். அந்த இடத்துல அடியில் தான் கருப்புசாமி கோயிலுக்கு. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போனோம்னா சுந்தர மகாலிங்கம் தரிசனம் பண்ணிடலாம். தண்ணி இப்போ கொஞ்சம் இங்கே மேலே இருக்கிறனால தெளிவாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தெளிவாக இருக்குது பியூராக.
இந்த தண்ணியெல்லாம் இங்கேருந்து மேலே அங்கேருந்து வருது. இதுதான் பிலாவடி கருப்பசாமி கோவில். எல்லாம் அங்கேருந்து தான் தண்ணி வந்து இதில் பூந்து இதில் போகுது. இங்கே வந்து சிவபெருமானை திருமணம் செய்யறதுக்காக பார்வதி அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சந்தனத்தினால அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தா சவுண்டு போடாதுண்ணா, போதுண்ணா. என்ன ஆகிட்டு பாருங்க, ஒரு நாகம் பார்க்குது ஆளுங்க வராங்களா இல்லைன்னு. வாயை போடுங்க. போகுது. பூச்சி பெருசு. நான் அந்த தண்ணிக்கு மேலே பாருங்க. கீழே நிலத்தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ நேரம் அடித்தாலும் வராது. இதெல்லாம் போர் பைப்பு எடுத்துகிட்டு மோட்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே மலை மேலே சிதறுகிரியில் போர் பைப் இருக்குது, அதில் தான் அடித்து தண்ணி ஊற்றிட்டு வரும். 2 அடியிலே தண்ணி வந்துடுது. டைம் பார்த்தீங்கன்னா 9:25 ஆகுது. இங்கேருந்து கிளம்புறோம். குளிச்சு முடிச்சுட்டு இங்கே போர் பைப்பில் தண்ணி அடித்து ஊற்றிட்டோம். அப்படியே கிளம்புறோம். இன்னும் கொஞ்சம் தூரம். இங்கே முடி காணிக்கை இது போட்டிருக்கு. இங்கே இருக்க மாட்டேங்குது, அங்கே இருக்குது. அங்கே போகணும். செய்யும் இடம், முடி காணிக்கை செய்யும் இடம். இங்கே திருமூலநாதர், கோரக்கர், போகர், அகத்தியர் மற்றும் 18 சித்தர்கள் அனைவருமே இங்கே சூட்சும ரூபத்தில் இருக்காங்க. எல்லா நேரத்துலேயும் இருக்காங்க. எல்லாருக்கும் உணர்வுபூர்வமாக புரியும். இங்கே கிட்ட வந்துட்டாங்க. கொஞ்சம் ஒரு 5-6 கடைகள் இருக்கும். இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் பௌர்ணமி இந்த நாட்கள்லாம் வரும்போது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அங்கே தெரியுது பாருங்க, தவசி குகை. தவசி பாருன்னு சொல்லுவாங்க. நல்லா கொச்சு முள்ளு தான். யாருமே இல்லையா கடையில்? நீங்கள் சனி ஞாயிறு கொஞ்சம் கடை வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற கடைகள்லாம் விழா நாட்களில் தான் இருக்கும். இங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தருங்க அப்பா வரம்போ ஆள் நின்னாங்கன்னா இவர் நின்றுக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம நின்னோம்னா அவர் நின்றுக்கிறார். இந்த பக்கம் சுந்தரமகாலிங்கம் சுவாமியை பார்க்க போகிற வழி, இந்த பக்கம் சந்தனமகாலிங்கம் கோவிலுக்கு போகிற வழி போட்டுருக்கு போகிறோம். மணி இப்போ 9:30 ஆகுது. டைமிங் கணிச்சிக்கோங்க. 6, 7, 8, 9, 4 மணி நேரம். வந்துட்டேன். அருள்மிகு சுந்தரமகாலிங்கம் ஆலயம். இந்த பக்கம் சந்தனமகாலிங்கம் திருக்கோவில் நுழைவாயில். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரேன், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே வந்து முன்னாடி ஒரு சாமி இருக்கும், அதுக்கப்புறம் சுந்தரமகாலிங்கம் இருக்கும். இது பார்ப்போம். இங்கே
இதாங்க நடப்பாதை. இங்கெல்லாம் அன்னதான கூடம் இருக்குது. சுந்தர மகாலிங்கம் ஆதிவழிவான அன்னதான கூடம் காஞ்சி மடம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோவில். வீடியோ புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நானும் எடுக்க போகிறதில்ல. நான் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மித்த இடத்தையெல்லாம் சுற்றி காட்டுறேன். ஓகே, பேக்ரவுண்டு காட்டுறேன். சாமி கும்பிட்டு பேக்ரவுண்டு காட்டுறேன். அதுதான் தவசி குகை. அதுக்கு கீழேயே பாருங்கள், இது அம்பாள் சன்னதி. இங்கே அப்பனோட சன்னதி. சூப்பராக சுந்தரமகாலிங்கனை சாமியை சூப்பராக மனசார வழிபட்டாச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவரை வந்து பார்த்து. அவர் நம்மளை அழைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப நாளாக இங்கே வரணும். நான் ரொம்ப நாளாக ரெகுலராக வருவேன். மாதம் வந்துகிட்டே இருப்பேன். கொஞ்ச நாள் தவிர்ந்து அது விட்டு போயிடுச்சு. அதை தொடர்ந்து நான் என்னால் வர முடியல. கேப்பு விட்டுச்சு 1 வருஷம். அதுக்கப்புறம் 2-3 வருஷமெல்லாம் வரவே முடியல. எனக்கு இந்த இடம் ரொம்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஆத்ம சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு உணர்ந்துருக்கு. நிறைய பேருக்கு நீங்கள் வரீங்க சதுரகிரி, உங்களுக்கும் அது உணரும், இப்படி உணர்ந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த இடம் சாமி ஏதோ ஒரு பிறவியில் நான் இங்கே ஏதோ புழுவாவோ எதுவும் இருந்திருப்பேன். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய எல்லா பக்தர்களும் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு அருள், ஏதோ ஒரு பந்தம், ஏதோ ஒரு பக்தி, ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு துளி இங்கே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் மனசில் உணர்வு எப்பயுமே இருக்கும். ரோஹரா 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 ரோஹரா. போதும், இதோட ஆஃப் பண்ணிக்கிட்டு மீதி அந்த பக்கம் போய் உங்களுக்கு காட்டுறேன். பேசுனா பேசிகிட்டே இருப்பேன். சாமி கோயிலுக்குள்ளே இப்படி தாங்க இருக்காங்க சாய்ந்த கோலத்தில். கும்பிட்டு இப்படியே வந்தோம்னா அம்பாள் சன்னதி, ஆனந்தவல்லி அம்பாள். இதை சுற்றியுமே மலைகள் தாங்க. சுற்றிலுமே சுவாமி வந்து 4 திசையில் இருக்கிற மலைகளுக்கு நடுவில் தான் சுவாமி சுயம்புலாக இருக்கார். இது கீழே சந்தன மகாலிங்கம் கோயில், அங்கே போகணும். டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகுது. இன்னமும் சாப்பிடல. இங்கே அன்னதான கூடத்தில் போய் பார்ப்போம். போய் சாப்பிட்டு தண்ணி குடிக்க காலையில் லைட்டாக சாப்பிட்டோம்னா பரவாயில்ல. ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துடுங்க. சின்ன ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இருந்துச்சுன்னா போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு போய் சந்தன மகாலிங்கம் இதனை போய் பார்ப்போம். இங்கே இருக்கிற சாமி சுந்தரமூர்த்தி லிங்கம். இங்கெல்லாம் பக்தர்கள் தங்கும் கூடாரம்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே அதிகம் யாரும் தங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா கீழே இறங்க முடியாத சூழல் இருந்துச்சுன்னா தங்கிக்குவாங்க. இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது. கழிப்பிடம், பாத்ரூம் வசதி அந்த பக்கம்லாம் இருக்குது.
இங்கே சந்தன மகாலிங்க கோயிலுக்கு போகிற வழி. இங்கே இருக்கிற இரும்பு பாலத்தை தாண்டி தான் போகணும். நாய் வந்து வருவார் வந்து ஆள் வரலைன்னா நின்றுக்கிறாரு. இப்போ பாருங்கள், வருவார் பாருங்க, வராரா? யாராவது கூட்டத்தில் நின்றுக்குவாங்க, அது வழி தொலைஞ்சிருவாங்கன்னு கரெக்டாக நின்று கூட்டிகிட்டு போகிறேன். கைடு மாதிரி காவல். நான் ஃபஸ்ட் வரும்போது இந்த படிக்கட்டெல்லாம் பூசலை, இப்போல்லாம் பூசியிருக்காங்க. அதான் மணல் மூட்டை, இந்த ஜல்லியெல்லாம் எம்சாண்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தியா, அதெல்லாம் இந்த சின்ன சின்ன வேலைகளுக்காக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு மண்டையை கோயில் பக்கத்தில் வந்துட்டாங்க. எல்லாம் இந்த கோபுர வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. கலர் அடிச்சிருக்காங்க, கலர் அடிக்க போகிறாங்க. அருள்மிகு சந்தன மகாலிங்கர் திருக்கோயில் சதுரகிரி. அங்கே போய் சித்தரை வழிபட்டு அப்புறம் சந்தன மகாலிங்கம், அம்பாள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதாங்க அந்த கோயில். இங்கே சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு சாமி அங்கே இருக்கார். நான் போய் காட்ட முடியாது, அதனால் உங்களுக்கு அப்புறமேல சொல்கிறேன். அந்த கோபுரக்கு பார்த்தீங்களா, அதுதான் சந்தன மகாலிங்கம். சந்தன மகாலிங்க ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே போயிட்டு அந்த இடத்த தகரம் போட்டு போகிறோங்க, அங்கே சாப்பிட போகிறோம். வழித்தடம் ஒன்று போகுது, போய் பார்ப்போம். சுந்தர மகாலிங்க சாமி எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்கே இருக்கிற சாமி இருக்காங்க. ஆதி மகாலிங்கம், ஆகாய மகாலிங்கம். ஃபேஸ்புக்லேயே ஒரு தாட்டி வந்துச்சு, குரூப் இருக்காங்க. இது குரூப்பாக பூஜை பண்ணுவாங்க. கூட தூரமாக இருக்குன்னு நினச்சிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு, இறங்குறங்க. 11:45 ஆகுது. சுந்தர மகாலிங்க அப்பனுக்கு அரோகரா. சூப்பராக சுந்தர மகாலிங்க அப்பனையும், சுந்தரமூர்த்தி அப்பனையும், சந்தன மகாலிங்க அப்பனையும் சூப்பராக திருப்தியாக வழிபட்டாச்சு. சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டாச்சு. கீழேருந்து சாப்பாடெல்லாம் ஏற்றிட்டு வந்து இங்கே நமக்கு சமைச்சு போடுறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். கவர்மெண்ட் அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா, உணவை வேணுங்கிற அளவுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு அதை சரிப்பாதி கரெக்டாக சாப்பிட்டுட்டு கீழே வீண் பண்ணாமல் இருந்தாவே போதும். அதுதான் நம்மளோட முடிஞ்ச உதவி. குரங்கு பாருங்க வித்தியாசமாக கத்துது. கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மணி 12:20 ஆகுது. கீழே போயிட்டு டைமிங் எவ்வளோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா வாடாமல்லி ப்ளூ கலரில், இந்த கலரில் இருக்கு பாருங்க. இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்குது. நிறைய விதமான செடிங்கள்லாம் இங்கே இருக்குங்க. கவனித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம ஊர்லெலாம் அந்த ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு, இப்போல்லாம் இல்லை. அதெல்லாம் 1990களுக்கு முன்னாடி இருந்திருக்கும். மணி இப்போ 1 மணி ஆக போகுதுங்க. 12:15 நம்ம வந்து 3/4 மணி நேரமாக நடந்துகிட்ருக்குறோம், இறங்கிட்டுருக்குறோம். எங்கேயுமே நிற்கல, அப்படியே சடன்னு இறங்கிட்டே இருக்கோம். இப்போ வர வழியில் சொல்கிறேன். மணி 1:38 ஆகுதுங்க. அதான் சங்கிலி பாறைகிட்ட வந்துருக்குறோம். சரியான டயர்டு. இன்னொரு நிழலில் பார்த்து உட்காரலாம். இங்கே பாருங்க, பெரிய அணில் ஒன்று இருக்குது, தெரியல. அங்கே பாருங்க, அதை சூடு. இதெல்லாம் சின்னது. ஐயப்பன் கோயிலில் பெருசாகுமா? பெரிய அணில். கீழே வந்துட்டாங்க. மணி 2:30 மணி ஆகுது. சரியான பொடி. அப்புறமேல இங்கே இப்படி தான் இருக்கு. செம்மையாக இருக்குது. நல்லா போயிட்டு வரலான்னு கடைசி 4 கேம் போட்டாச்சு. எப்போ இப்போல்லாம் சாப்பாடு போடுறது நீங்கள் கோயில் கட்டிட்டு சாப்பாடு போடுவாங்க.